வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இதில் இப்போது இந்த மாத பலன்கள், அதாவது ஏப்ரல் மாத பலன்கள் உங்களுக்கு விவரிக்கிறேன். அதோட இந்த புது வருஷம் வரும்போது சில பஞ்சாங்க விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 4 அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் விளக்கமே சொல்லுவேன். நான் நிறைய பேர் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. இது என்ன பண்ணும், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு தடை பண்ணிகிட்டே வரும். நமக்கு நல்ல எஃபோர்ட்ஸ் கொடுத்தா கூட லைம்லைட்டில் வரமாட்டோம். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி நம்ம ஹெல்த்து அதையும் கொஞ்சம் மாற்றி சனி பகவானுடைய இதனால் 6ஆம் இடத்து பார்வையால் வரும். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போ குரு 4ல் போகும்பொழுது என்ன ஆகும்னா, தொழிலில் ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர்வு நிலை இதெல்லாம் ஏற்படும். அப்படி இல்லையா, நமக்கு எதுவுமே அவங்க கவனிக்கலை, வேறு புது இடத்துல நமக்கு மாற்றம், அதில் உயர்வு உண்டு. ஸோ அதுபோல் ஒரு ரெஃப்ரெஷிங் சேஞ்ச், ஒரு சர்ப்ரைசிங் சேஞ்ச் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைப்பில் வருது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நேரம் காலமில் அதுவும் குறிப்பாக 14ஆம் தேதிக்கு மேல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பலனை தரும். அது விஷயமாக பேசி முடிவெடுக்கிறது எல்லாமே வரும். அப்புறம் அந்த காதலில் ஜெயம் எல்லாமே உண்டு. அதனால் இது ரொம்ப ஒரு உற்சாகமான, நம்ம மனோநிலையை புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் விளங்குகிறது. இந்த விகாரி ஆண்டு அப்படின்னு தொடங்குறது ஏப்ரல் 14ஆம் தேதி. இது தமிழ் புத்தாண்டு. இதில் சில பஞ்சாங்க குறிப்புகள் உண்டு. இந்த கன்னிராசியில் இந்த பஞ்சாங்க குறிப்புகளை பொறுத்தவரையில் ஆதாயம் என்பது 1 பாயிண்ட்டும், விரயம் என்பது 5 பாயிண்ட்டுமாக இருக்குது. அப்போ 1 பாயிண்ட்டுக்கு 5 பாயிண்ட்டுங்கும் பொழுது நிறைய செலவுகள் என்பது சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஆரோக்கியம் அனாரோக்கியம் என்று பார்க்கும்பொழுது 7 பாயிண்ட்டுக்கு 3 பாயிண்ட்டு. அப்போ 7 பாயிண்ட்டுங்கும் பொழுது ஆரோக்கியம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் ஹெல்த் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. ஆனால் செலவுங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருப்பதால் அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது.